ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். குக்கரில் ஒரு 100 பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். அதில் 10லேருந்து 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், தக்காளி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. காய்களை வேக வச்சுக்கிறதுக்கு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 வெங்காயம், ஒரு 1/2 தக்காளி அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்களை எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், சௌச்சௌ, நூக்கல், கேரட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த காய் வேணாலும் விருப்பப்பட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. காய்ங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மிளகாத்தூள் எல்லாமே படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அதில் 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்துட்டு நல்லா கொதிக்கணும். காய் நல்லா வேகணும். இந்த ஸ்டேஜில் தான் உப்பு காரம் எல்லாம் எல்லா காய்களையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இல்லை வேக வச்சுருக்கிற பருப்பை நல்லா கடைஞ்சி அந்த காய்களில் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மேட்ச் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சாம்பார் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மேட்ச் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ சாம்பாரை சாம்பார் பொடி மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிக்கணும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் நான் வடகம் போட்டிருக்கேன், வீட்டிலே செஞ்ச வடகம். அதை தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு கொதிக்கிற சாம்பாரில் போட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் பெருங்காயமும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி கழுவி அதுலேயும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கமகமன்னு டேஸ்டான மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.